Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், கிளாஸ் 12th CBSE மேக்ஸில் மேட்ரிக்ஸ் சாப்டர் கூட MCQ கொஷின் பார்க்க போகிறோம். இந்த MCQ கொஷின் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், தட் இஸ் 2020 இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ 1 to 10 கொஷின் பார்த்துருப்போம். இப்போ 11 to 26 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணண்டா MCQ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ் அண்ட் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஷோர் உங்களால் 95+ ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாட் ஆர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட் ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். வேர் A is equal to Aij is 2x2 matrix. A is equal to Aij 2x2 matrix whose elements are given by Aij is equal to maximum of I, j minus minimum of I, j. This is a question. So maximum of I, j minus minimum of I, j. This is a data. Okay, clear? Right. இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸை ஒரு ஃப்ரைம் பண்ணுங்க. வாட்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஃப்ரம் பண்ணுங்க. as per given sumல what is the value கொடுத்துருக்காங்க, Aij is equal to maximum of I, j minimum of I, j. clear? ஃபஸ்ட் அப்போ A11 கண்டுபிடிங்க. A11 ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஆஃப் 1, 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 1. ஏன்னா ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1 இல்லையா? ஸோ மேக்ஸிமம் 1 தான், மைனஸ் மினிமம் ஆல்சோ 1, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ A11 வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு A12 வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ A12 கண்டுபிடிச்சிங்கன்னா சேம் மேக்ஸிமம் ஆஃப் 1, 2 மைனஸ் மினிமம் ஆஃப் 1, 2. ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிங்கன்னா 2 மைனஸ் இதோட மினிமம் கண்டுபிடிக்கிற 1, தட் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு A21 ஃபைன் பண்ணிங்கன்னு வச்சுக்க. மேக்ஸிமம் வாட் இஸ் அ வேல்யூ 2, 1 மைனஸ் மினிமம் ஆஃப் 2, 1. ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ 2 மைனஸ் மினிமம் வேல்யூ 1, தட் இஸ் ஈக்குவல் டு 1. இஸ் கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து போனோம்னா A22. ஸோ இப்போ A22 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2, 2 மைனஸ் மினிமம் அகெயின் 2, 2. ஸோ மேக்ஸிமமும் 2 தான், மினிமமும் 2 தான், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் A இஸ் ஈக்குவல் டு A11 வேல்யூ 0, A12 வேல்யூ 1, A2 வேல்யூ 1, A22 வந்து 0. கிளியர்? இப்போ A கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்கு, A ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நார்மலாக நீ என்ன பண்ணுமானே ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? அசைஸ்லாம் இது நம்மளுக்கு தெரிஞ்சதானே ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணால் 1, ஏன்னா ஃபஸ்ட்டு இது 0, அடுத்து ரிமைனிங் 1, இதை அடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0 வரும். ஸோ அகெயின் இதை ப்ராடக்ட் பண்ணால் 1, தட் இஸ் வி கெட் த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஃபார் A ஸ்கொயர். இதில் நமக்கு ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி. clear children? right. What a question number 12. What a question number 12 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துட்டாங்க. what is the value of x வேல்யூ வேணும், for which A square is equal to B. clear? சரி, அப்போ given ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் கண்டுபிடிங்க. A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ x 0, 1, 1. நெக்ஸ்ட்டு அகெயின் x 0, 1, 1. ஸோ ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இல்லையா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அசைஸாக ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x + 0. நெக்ஸ்ட் அகெயின் இதை ப்ராடக்ட் பண்ணால் 0 + 0. நெக்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x + 1. அகெயின் ப்ராடக்ட் பண்ணால் 0 + 1. ஸோ இப்போ வாட் இஸ் த வேல்யூ, A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x 0, x + 1, 1 is the value for A square. As per given sum, A square is equal to B. Is clear? இப்போ A square ஓட வேல்யூ x 0, x + 1, 1. நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 0, -1, 1. இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும், x ஓட வேல்யூ வேணும். ஸோ கம்பேர் பண்ணுங்கள். அப்போ x is equal to what is the value 4. ஸோ அப்படி நிப்பாட்டிடாதீங்க. ஓகே, x equal to 4 வந்து நின்றுருக்கா? சாரி, இந்த ஒரு மிஸ்டேக்கு. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் x × x ப்ராடக்ட் பண்ணால் x ஸ்கொயர்டு வரும்ல, we get. understood no?
ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 4, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. கிளியர்? அப்போ டக்குன்னு என்ன பண்ணேன், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு ஆன்சர் போட்டாங்க. எடுத்துடுறாங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஏன்னா 1 மார்க் இல்லையா. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, இதையும் கம்பேர் பண்ணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ அப்போ ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது காமன் வேல்யூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. தட்ஸ் ஒன்லி பாசிபிள், எக்ஸோட வேல்யூ minus 2 only. Clear? That is option A. Clear children? Right. Next question belama. What is question number 13? Abin badina, the product of the matrix B and Q. Okay, the product of matrix B and Q equal to diagonal matrix. The product of the matrix B and Q rendu product panna equal to diagonal matrix. The order of Q is equal to 3 cross 2. Then the order of matrix B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Is clear? Understood now? So அப்போ let I can choose the matrix. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கு. B வந்து what is the meaning? ஒரு மேட்ரிக்ஸ். Qவும் ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த 2 மேட்ரிக்ஸ் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் டு ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ரைட்டு. தென் ஆர்டர் இஸ் கியூவோட வேல்யூ 3 cross 2. அப்போ என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் பியோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம் கிராஸ் என்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் பியோட ஆர்டர் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பி எம் கிராஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டேன். கியூவோட மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க 3 cross 2. எஸ் கிளியர்? ஸோ மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் பி வந்து ஆர்டர் எம் கிராஸ் என், கியூவோட ஆர்டர் 3 cross 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பண்ணால் ஐ கெட் த வாட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஸ் பெர் சம்மு பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. எஸ் கிளியர்? இப்போ இந்த டயகனல் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும்டா, இது ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணி டிஃபைன் ஆகும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ ப்ராடக்ட் டிஃபைன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ போத் ஆர் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் அ வேல்யூ, n is equal to 3. எஸ் கிளியர்? ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் வந்து என்னவா வந்து நிற்கும் ராஜா, எம் கிராஸ் 2ன்னு வந்து நிற்கும். ஓகே, ஃபைனலாக வரக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஃபைனலாக வரக்கூடிய ஆர்டர் எம் கிராஸ் 2ன்னு சொல்கிற ஆர்டர். அப்போ இந்த ஆர்டர் வந்து நிற்கும் இல்லையா, எம் கிராஸ் 2. பட் கிவன் டயகனல் மேட்ரிக்ஸை பார்த்து டயகனல் மேட்ரிக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி விச் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். எஸ் கிளியர்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான். ஸோ அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் அப்போ ஹியர் ஆர்டர் 2ண்டா அப்போ கண்டிப்பாக எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 2 இருந்ததே இருந்தாகணும். ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு 2. எஸ் கிளியர்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்குதுமா. ஸோ அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னவாக இருக்கும், எம் கிராஸ் 2வாக இருக்கும். அஸ் பர் டெஃபினேஷன் டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக எம்மோட வேல்யூ 2 இருந்ததான் இஸ் பாசிபிள். எஸ் கிளியர்? தேர்ஃபோர் அப்போ மேட்ரிக்ஸ் ஆர்டர் பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2 cross 3. எஸ் கிளியர்? ஆர்டர் பண்ணா ஆப்ஷன் சி 2 cross 3. Clear children? Right. What is next question? 14th question bar. If x into 1, 2 plus y into 2, 5 is equal to 4, 9. இது question கொடுத்துட்டாங்க. ஸோ இது ப்ராடக்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ண, சிம்பிளிஃபை பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஸ் கிளியர்? இது கிவன் கொஸ்டின். இப்போ எக்ஸை உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்க, இது மேட்ரிக்ஸ்னால அப்போ வாட் இஸ் அ வேல்யூ, எக்ஸ் 2xன்னு ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் ஒய்யை உள்ள ப்ராடக்ட் பண்ணால் 2y ஈக்குவல் டு 5y ஈக்குவல் டு வாட் இஸ் அ வேல்யூ 4, 9 அப்படி வந்து நிற்குமா. ஸோ இது கம்பேர் பண்ணிட்டு அப்போ x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4, நெக்ஸ்ட் 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 9. இப்போ நீ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கேன்சல் பண்ணும். ஸோ வாட் இஸ் அ வேல்யூ எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2வால் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 8. So what is here, 2x plus 5y is equal to 9. So as usual minus here or minus here or minus cancel பண்ணிடலாமா. இதை ஃபாலோ பண்ணினா minus y is equal to minus 1. What are conclusions? Y is equal to plus 1. Is clear? Y is equal to plus 1 கண்டுபிடிச்ச வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ரெண்டு இதெல்லாம் y ஓட minus 2 2. அப்போ டெஃபினட்டாக ஆப்ஷன் பின்னு கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக அப்படியே போட்டுடலாம். பட் எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. y is equal to 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 1ல. அப்போ x plus 2 into 1 is equal to 4. Again x is equal to 2. That is option B. Clear my children? Right. Next question போயிடலாமா. What is question number 15? அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 3 4 5 2 ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அண்டு 2a + b இஸ் ஏ நல் மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கிது? நல் மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்றாங்க. அப்போ வாட் இஸ் அ மேட்ரிக்ஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. இஸ் கிளியர்? அப்போ வாட் இஸ் அ கொஷின்? 2a + b ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ். தட் இஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ வந்து 2 × 2 இருக்கனால ஷோர் திஸ் மேட்ரிக்ஸ் ஆல்சோ 2 × 2 மேட்ரிக்ஸ் அது இருக்குது, நல் மேட்ரிக்ஸ். கிளியர்? ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் போத் மேட்ரிக்ஸ் வந்து சேம் ஆர்டராக இருந்தால் மட்டும் தான் பாசிபிள். ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ வந்து 2 × 2 ஆர்டர். ஸோ டெஃபினட்டாக பியும் 2 × 2 தான் இருந்தாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நல் மேட்ரிக்ஸ் 2 × 2ல் எடுத்துக்கிட்டேன். கிளியர்? நெக்ஸ்ட் அப்போ 2 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்க 3 4 5 and 2. அகெயின் பி மேட்ரிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0. ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 6 8 10 4. okay, matrix B is equal to what's the value? 0 0 0 0. so I want a matrix B. so matrix B is equal to form பண்ணிக்கலாமா? இதெல்லாம் மைனஸாக மாறிடும். 6 8 10 4. clear? so மைனஸ் வந்தால் உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ? -6 -8 -10 -4. that is option B. clear my children? right, next question போயிடலாமா? question A பாருங்க. if A is a square matrix, A வந்து square matrix, A squared is equal to A, இது given questionல கொடுத்துட்டாங்க. இப்போ நீ இதோட simplification பண்ணி what is the value னு கண்டுபிடிக்கணும். ஓகே, as per sum பார்த்தீங்கன்னா A squared is equal to A, இது given. is clear? right. இப்போ given நீ என்ன கண்டுபிடிக்கணும்? I plus A the whole squared minus 3A கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? that is equal to I squared plus A squared plus 2IA. actually 2IA ன்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இட்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நான் காம்படிட்டிவ். பட் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால இட்ஸ் பாசிபிள். பட் நம்மளுக்கு அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி ஃபாலோ ஆகும்? IA plus AI. ஓகே, ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நான் காம்படிட்டிவ் இல்லையா? AB is not equal to BA. கிளியரா? ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் பாசிபிள், பட் நம்ம அந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிக்கலாம். -3A. கிளியர்? ஸோ I ஸ்கொயர்ட் மேட்ரிக்ஸ் எனி டைம் ஸ்கொயர் பண்ணால் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு I. நெக்ஸ்ட் A இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லை I இன்ட்டு A மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் A வரும். ஸோ இப்போ I ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா I ப்ளஸ் A ஸ்கொயரோட வேல்யூ as per சம்மில் கிவன் A ப்ளஸ் இதோட வேல்யூ A ப்ளஸ் அகெயின் A -3A. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் எது மட்டும் கிடைக்கும்? I மட்டும் வருமா? 3A minus 3A cancel. so option A. clear children? right. what are the questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ப்ராடக்ட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டே ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ரைட், ப்ராடக்ட் பண்ணிடலாமா? ரெண்டே ப்ராடக்ட் பண்ண. வாட்ஸ் த கொஷின்ஸ்? கிவன் AB minus BA into next A minus BA. நீ நார்மலாக ப்ராடக்ட் பண்ணும்போது அப்படியே ஜஸ்ட் அசிஸ்வலாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? இப்போ ப்ராடக்ட் பண்ண வாட்ஸ் வேல்யூ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் -AB ப்ளஸ் AB. நெக்ஸ்ட் இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் -BA ப்ளஸ் AB. செகண்ட் ரோ வச்சு திரும்ப அகெயின் ப்ராடக்ட் பண்ணும்போது வாட்ஸ் வேல்யூ இருக்கா? +B ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனாக ஃபேமிலியே நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர், இதோட வேல்யூ 0, ஹியர் 0, அகெயின் பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இஸ் கிளியர்? அப்போ விச் இஸ் ஆப்ஷன் A. கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A and B be the square matrix. ஓகே, ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர். தென் A plus B the whole square is equal to A square plus B square. what is the value? they were given questions. clear? what is the given question? A plus B the whole square is equal to A square plus B square. இது சம். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? A square plus B square plus 2AB போட்டுறாதீங்க. இட்ஸ் a wrong because of matrix multiplication is non-commutative. is clear? ஆனால் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது +AB ப்ளஸ் BA தான் வருங்க. ஆக்சுவலாக அதோட மீனிங் எப்படி எழுதுவாங்க? நிறைய பேர் அந்த காமன் மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. A plus B ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? A plus B into A plus B இப்படி தான் எழுத முடியுங்க. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ? A ஸ்கொயர் ப்ளஸ் AB
நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி தான் வந்து நிற்கும். ஓகே கிளியர்னா? நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இட்ஸ்றாங்க. ஓகே இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் பிஏ is equal to 0. Therefore, அப்போ AB is equal to minus BA. That is option B. Clear ma? Next. Question number 19 பாருங்க. What is question number 19? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if A is equal to AIJ is a square matrix, not the point. இது A வந்து ஒரு square matrix order 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. When as per condition AIJ 1 if I not equal to J, 0 when I is equal to 0. So, what is the value of A squared? So, what is the condition? Aij is equal to that value is equal to 1 if condition is I not equal to j varkumbod. Next 0 if what is the conditions? I equal to j varkumbod is conditions. Clear? இப்போ நமக்கு 2 cross 2 matrix ஃபார்ம் பண்ணணும். அப்போ 2 cross 2 matrix ஒரு ஃபார்ம் பண்ணோம்னா what is the position? A11, A12, A21, A22. இது 2 cross 2 matrix ஆ? இப்போ நீ அப்ளை பண்ண A11 வேல்யூ கண்டுபிடி. A11 பார்த்தீங்கன்னா I equal to J, both are சேமாக இருக்கா? சேமாக இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ சொல்லியிருக்கோம்? 0ன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் A12 வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? A12ன்னு பார்த்தீங்கன்னா ஐயும் J வேல்யூ டிஃப்ரெண்ட்டு. I வேல்யூ J வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ கம்? 1. நெக்ஸ்ட்டு A21 both are different. I J வேல்யூ டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தால் 1 எக்ஸிஸ்ட். A22 ஐயும் J சேம், தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வாட் ஆர் கன்க்ளூஷன்ஸ்? மேட்ரிக்ஸ் A is equal to 0, 1, 1, 0. Clear? So, I want to, what is the question? என்ன கேட்டிருக்காங்க? A square கேட்டிருக்காங்க. A கேட்கல, A square கேட்டிருக்காங்க. So, அப்போ A square is equal to 0, 1, 1, 0. ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? 0, 1, 1, 0. ஸோ ரெண்டையும் நீ ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ? 1. ஸோ ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணால் 0. நான் அப்படி சைடாகவே ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் 0. நார்மலாக நீங்கள் ப்ராடக்ட் தானே? ஸோ சாரி 1 வந்து நிற்கும். That is equal to 1, 0, 0, 1. Is clear? That is which type of matrix? Identity matrix you will get. Clear children? Right. What is question number 20? Okay. Given matrix கொடுத்துட்டாங்க. 2 matrix are equal. Sorry, இதுவும் given 2 matrix are equal. Then the value of A plus B plus C minus 2D இந்த value கண்டுபிடிக்கணும். Is clear? கண்டுபிடிச்சலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 matrix are equal, the corresponding elements are same. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். A plus B is equal to what is the value? 4. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? 2A plus B is equal to 4. Next, what are the another equations? A minus 2B is equal to minus 3. 2 matrix are equal, the corresponding elements are same. இப்போ இது ரெண்டு எலிமினேஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஹியர் ஒரு 2B இருக்குது, ஹியர் B இருக்குது. பெஸ்ட் இந்த 2ஆல் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஹியர் 4A plus 2B is equal to 8. இதை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டேன். So, next A minus 2B is equal to minus 3. So, elimination method படி equate பண்ணிட்டு what remaining 5A is equal to 5. கண்டுபிடிச்சிட்டா அப்போ A is equal to 1. A is equal to 1 given equation substitute பண்ணிங்க அப்போ 2 into plus B is equal to 4. What a conclusion? B is equal to 2. That's clear? Next, what is the conclusion? Another 2 எடுத்துக்கணும். What is the value? 5C minus D is equal to 11. What is next equation? 4C plus 3D, 4C plus 3D is equal to what's value? 24. So, இங்கே 3D இருக்குது, இங்கே minus D இருக்குது. ஸோ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 15C minus 3D is equal to 33. நெக்ஸ்ட்டு ஹியர் வாட்ஸ் value? 4C plus 3D is equal to 24. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3D கேன்சல். பட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 19C is equal to 2 ஆட் பண்ணலாமா? ஸோ 7 here or 5. How many times? C is equal to 3. இதை டிவைட் பண்ணிக்கோங்க. 3 times வந்து நிற்கும். C is equal to 3 given equation substitute பண்ணிங்கன்னா அப்போ 15 minus D is equal to 11. Is clear? அப்போ 15 minus 11 is equal to D. ஸோ அப்போ D ஓட வேல்யூ 4. இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. A, B எல்லா வேல்யூ 4 வேல்யூஸுமே என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ what is the given questions? A plus B minus C plus 2D இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A ஓட வேல்யூ 1, B ஓட வேல்யூ 2, minus C ஓட வேல்யூ 3, plus 2 into D ஓட வேல்யூ 4.
சிம்பிளை பண்ணிக்கலாமா? 1 plus 2 minus 3 plus what reaction? 8. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ what's the value? 8. That is option A only. Clear children? In the given questions. Okay. இப்போ given matrix A is equal to AIJ ஒரு 3x3 matrix எடுத்தாங்க. இப்போ AIJ வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது I less than Jவாக இருக்கும்போது this value, I equal to Jவாக இருந்தால் 5 ஆகும். 3i minus 2j எப்போ I greater than Jவாக இருக்கும்போது. Then the number of element of okay which is more than 5, 5க்கு மேலே இருக்கிற மாதிரி வேணும். ஸோ given matrix கொடுத்துட்டாங்க. What is the type of matrix? ஓகே, 3x3 matrixன்னு சொல்லிட்டாங்க. எஸ் கிளியர்? ஸோ இப்போ 3x3யோட மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ப்ரொசீஜர் தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிங்க? A11 கண்டுபிடிங்க. A11 கண்டுபிடிச்சிங்கன்னா A11 ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ சேம். ஸோ I is equal to J ஈக்குவலாக இருக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ வில் கம்? 5. ஸோ அப்போ யூ வில் புட் 5. நெக்ஸ்ட் A12 வேல்யூ கண்டுபிடிங்க. A12 வேல்யூ வரும்போது I minus I less than J, I less than J which this condition is satisfied. அப்போ இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிக்க. அப்போ 2 into ஐயோட வேல்யூ 1 plus 3 into Jவோட வேல்யூ 2. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் இதில் நீ சிம்பிளை பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷனுங்க? 6. இங்கேயே முடிச்சிடலாம், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் சம். இப்போ நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 + 6 = வாட்ஸ் வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு A13. A13 போடும்போது I less than J, சேம் ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ 2 into 1 + 3 into 3. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ 9, 9 + 2 வாட்ஸ் மீனிங்? 11ஆக மாறிடும். கிளியர்? நெக்ஸ்ட்டு A21. A21 வரும்போது எது பிக்கஸ்ட்டு? I பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ 3 into 2 minus 2 into 1 சிம்பிளை பண்ணிங்கன்னா 1. சாரி, 3 into 2 6, 6ல் ஒரு 2 போச்சுன்னா ரிமைனிங் 4. கிளியர்? நெக்ஸ்ட்டு A22. I equal to J, I equal to J வந்துச்சுன்னா வாட்ஸ் த வேல்யூ? 5. ஸோ அப்போ 5 யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு A23. A23 கம்பேர் பண்ணும்போது I less than J. எஸ் கிளியர்? ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணு. அப்போ 2 into 2 + 3 into 3. ஸோ அப்போ 9 + 4 13. ஓகே, கிளியரா? 9 + 4 ஆட்டோமேட்டிக்காக 13 ஆயிருமா? நெக்ஸ்ட்டு A31. A31 வரும்போது I வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 3 into 3 minus 2 into 1. ஸோ அப்போ 9 minus 2 வாட்ஸ் வேல்யூ? 7. நெக்ஸ்ட்டு A32. A32 போனால் இப்போ ஐயோட வேல்யூ பிக்கஸ்ட். அப்போ பார்த்தா 3 into 3 minus 2 into 2. ஸோ 9 இது 4 வாட்ஸ் வேல்யூ? 5. நெக்ஸ்ட்டு A33. போத்துமே சேம், தட் இஸ் வேல்யூ equal 5. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் A is equal to what is the value? 5, 8, 11, 4, 5, 13, 7, 5, 5. Clear? இப்போ my question is, given matrix A more than 5, 5க்கு மேலே, 5க்கு மேலே how many elements இருக்குது பார்த்துங்க? 8, 5 வராது, more than 5, not including 5. அப்போ 8, 11, 13, அடுத்து 7. how many elements இருக்குது? 3, 4 element இருக்குது. ஓகே, that is option B. okay, number of elements equal to 4. number of elements. okay, elements equal to 4. number of element of more than 5. okay, actually that meaning number of element of more than 5. clear? right, next question போலாமா? வாங்க. what is question number 22? what is question number 22 பார்த்தீங்கன்னா, given matrix A கொடுத்துருக்காங்க, KA வேல்யூ கொடுத்துட்டாங்க. clear? இப்போ what is the value of K? this is an important question. term only கேட்டுக்காங்க. sample paperல இந்த question same repeatedா கேட்ட questions. as per given condition KA is equal to what is the value? 0, 3A, 2B is 24. is clear? இப்போ KA வேணும். அப்போ K into matrix A எடுத்துக்க. what is the matrix A? 0, 2, 3, -4. is clear? so இப்போ here formula 0, 3A, 2B, 24. இப்போ K உள்ள ப்ராடக்ட் பண்ண 0, 2K, 3K,
minus 4k. That's clear. Is equal to the formula 0, 3a, 2b, 24. Clear? So my question is k, a, b, c value கண்டுபிடிக்கலாம். இப்போ k கண்டுபிடிக்கலாமா? Two matrices are equal and the corresponding elements are same. அப்போ minus 4k is equal to 24. அப்போ k word is equal to minus 6. Clear? Next, k word value minus 6 கண்டுபிடி a value கண்டுபிடிங்க. So அப்போ two matrices are equal. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? அப்போ 2k is equal to 3a. அப்போ 2 into k word value minus 6 is equal to 3a. So அப்போ 12 is equal to 3a. So அப்போ a is equal to minus 4. That's clear? So k value கண்டுபிடிச்சாச்சு, a value கண்டுபிடிச்சு. Next b வேணும். So b வரும்போது அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. Okay, what is the value? 3k is equal to 2b. அப்போ 3k, அப்போ 3 into k would have minus 6, 2b. So அப்போ here பாமனா, okay, 18 is equal to 2b. அப்போ b is equal to minus 9. Clear? So a, b, k. First எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க? k, a, b, c கேட்டிருக்காங்க. k would value minus 6, a would value minus 4, b would value minus 9. Clear my children? Right, next question போயிடலாமா? What a question number 3. Same question number 3 also, a square matrix such that a square is equal to a. Then I plus a the whole cube minus 7a equal to என்ன? அது question கேட்டிருக்காங்க. Okay, follow பண்ணலாமா? எப்படி solve பண்ணலாம்? Given as per sum, okay, a squared equal to என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? a ன்னு சொல்லிட்டாங்க. Clear? Right. இப்போ நீ என்ன பண்ணிங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா i plus a the whole cube minus 7a இது கொஸ்டின். இப்போ இது a plus b the whole cube இப்படி ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அப்போ வாட்ஸ் வேல்யூ i cube plus 3i squared a plus 3ia squared plus a cube. Next minus 7a. Clear? இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ? i squared or i squared இருந்தாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸாக வரும், i cube இருந்தாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, பிகாஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் how many times ஸ்கொயர் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒன் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு அனதர் கண்டிஷன் as per sum a squared is equal to a ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ a squared is equal to a னால ரெண்டு பக்கம் ஏவால் ப்ராடக்ட் பண்ணிட்டு வச்சுக்க. அப்போ a cube is equal to what is the value கிடைக்கும்? a squared ஆகுமா? திரும்பவும் a squared ஓட வேல்யூ a. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா a cube ஆல்சோ a. ஸோ a squared ஓட வேல்யூ a cube ஓட வேல்யூ a. அண்டர்ஸ்டுட்னா? ரைட். இப்போ ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, ஏன்னு சீக்கிரம் ஐடென்டி மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் ஏ. இதுதான் இந்த சம்மோட கான்செப்ட். அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸாக how many டைம் பவர் எடுத்தாலும் சேம் மேட்ரிக்ஸ். அப்போ யூ புட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எவ்வளோ டைம் ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏ நம்மளுக்கு சம்மிலே தெரியும் ப்ளஸ் ஏ கியூப்ஸ் ஈக்குவல் டு ஏ கியூப்போட வேல்யூயை நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்? ஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். சப்போ அகெயின் ஏ மைனஸ் 7a. ஸோ அகெயின் சிம்பிளை பண்ணிக்கங்க. ஐ ப்ளஸ் 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ, ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் அகெயின் இது ரெண்டு பண்ணாமல் ப்ளஸ் ஏ அகெயின் ப்ளஸ் ஏ மைனஸ் 7a. கிளியரா? ஸோ அப்போ இது ரெண்டையும் பண்ணோம்னா 6 + 1 7a + 7a மைனஸ் 7a ஆட்டோமேட்டிக்காக கேன்சல். ரிமைனிங் எது மட்டும் வந்து நிற்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் வந்து நிற்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி. Clear my children? What a question number 24 பாருங்க. ஓகே, 24 பார்த்தீங்கன்னா given matrix A கொடுத்துட்டாங்க. A square is equal to 3 identity matrix. அப்போ what is the given equation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது NCERT ப்ராப்ளம். ஸோ இப்போ given matrix A is equal to what is the value? Alpha, beta, gamma minus alpha. இப்போ given the question is a squared is equal to கேட்டிருக்காங்க. அப்போ a square முதல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ அகெயின் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா. கிளியர்? இப்போ ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? இப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ? கிவன் ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இல்லையா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா. நெக்ஸ்ட் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா. அகைன் இது ஃபாலோ பண்ணால் ஆல்ஃபா காமா மைனஸ் ஆல்ஃபா காமா. இது ரெண்டு ஃபார்ம்னா காமா பீட்டா ப்ளஸ்
சரி இது ரெண்டு gamma beta next இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா plus alpha square. So அப்போ what is the value given alpha square plus beta gamma alpha beta 0 this also 0 plus gamma beta plus alpha square. Clear? இப்போ my question is a square is equal to 3 identity matrix. அப்போ 3 identity matrix ப்ராடக்ட் பண்ணா 3 0 0 3 இப்படி நினைக்குமா? ஸோ இப்போ a square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா alpha square plus beta gamma 0 0 gamma beta plus alpha square is clear is equal to what is the value 3 0 0 3. So ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கங்க alpha square plus beta gamma is equal to 3 கம்பேர் பண்ணிக்கலாமா 2 matrix are equalனால. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன பண்ணலாம் alpha square plus beta gamma minus 3 is equal to 0 எப்படி கொண்டு வந்தாலும் சரி இல்லை இது இந்த சைடு கூட கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க எல்லாத்தையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸால் கூட ப்ராடக்ட் கூட பண்ணி விடுங்க நோ ப்ராப்ளம். அப்போ இது ப்ளஸ் 3 ஆயிரும் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகும் மைனஸ் பீட்டா காமா = 0. ஓகே எனக்கு ஆப்ஷன் சி கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து போகலாமா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா காமா பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 காமா பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படி இது இருக்கா இல்லைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு 25th கொஸ்டின் பாருங்கள். ஓகே இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Given that the matrix A and B are order 3 cross n m cross 5, A would order 3 cross n, B would order m cross 5 respectively, then the order of the matrix C is equal to 5A plus 3B. That's in questions. Okay, order of the matrix. Right. Now given matrix parunga, A would matrix what is order 3 cross n. It's clear. Matrix B would order what is order m cross 5. That's clear. Matrix B order. Then C order order கேட்டிருக்காங்க. Okay. Then the order of the matrix C. அப்போ C is equal to 5A plus 3B. இது questions. அதாவது இங்கே என்ன ரூல் மெயினாக சொல்ல வரேன்னா அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 2 மேட்ரிக்ஸ் வந்து சேம் ரோ சேம் காலமாக இருக்கணும். தட் இஸ் அ மீனிங். ஓகே ஆர்டர் மஸ்ட் பி சேமாக இருக்கணும். இப்போ ஒரு ஏவோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 5 cross 3 இருந்தால் இப்போ அடிஷன் ஆர் சப்ராக்ட் பண்ணாலும் பி மேட்ரிக்ஸ் கம்பல்சரியாக எந்த ஆர்டராக இருக்கணும் 5 cross 3 இருக்கணும். ஸோ ஆர்டர் மஸ்ட் பி சேமாக இருந்தால் மட்டும்தான் 2 மேட்ரிக்ஸை அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் பண்ண முடியும். இதுதான் ரூல். கிளியர்? ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் வேல்யூ என்ன வேலையில் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆர்டர் எதுவும் மாறாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்று ஒரு 5 ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 3 4 இப்போ நீங்கள் என்ன தான் உள்ள ப்ராடக்ட் பண்ணாலும் 5 உள்ள ப்ராடக்ட் பண்ணால் திரும்ப 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான் வேல்யூ சேஞ்ச் ஆகலாம் பட் ஆர்டர் வந்து என்னென்ன இருக்கு 2 cross 2 தானே. ஸோ அதனால் இங்கே கொடுக்குற கான்ஸ்டன்ட்டில் நீங்கள் ஒமிட் பண்ணிக்கிற தேவையில்லை எனக்கு ஆர்டர் தான் கேட்டிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆர்டர் என்ன வரும் 3 cross n வரும் 3B. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்ன இருக்குது m cross 5 ஆகும். ஸோ 2 மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணால் ஆர்டர் மஸ்ட் பி சேம். அப்போ கண்டிப்பாக இதுவும் இதோட வேல்யூ சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ வாட் இஸ் த வேல்யூ n is equal to 5. நெக்ஸ்ட்டு 3 இது m. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்ன வேல்யூ ஆகணும் 3 இருக்கணும். இட்ஸ் கிளியர்? ஆர்டர் மஸ்ட் பி சேமாக இருந்தால் மட்டும்தான் அடிஷன் சப்ராக்ஷன் இஸ் பாசிபிள். இட்ஸ் கிளியர்? அப்போ மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆ மேட்ரிக்ஸ் ஆர்டர். ஓகே கிவன் என்ன கேட்டிருக்காங்க m cross எம்மோட வேல்யூ 3. ஓகே யூஸ் பண்ணிக்கலாமா? சரி எம்மோட வேல்யூ 3 என்னோட வேல்யூ 5. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்துன்னா 3 cross 5 மேட்ரிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே அப்போ வாட் இஸ் வேல்யூ 3 cross 5 ஏன்னா ஃபஸ்ட்டு 3. ஸோ 3 நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 5. கிளியர்? இல்லை நீ இப்படி கூட எடுத்துக்க எம்மோட வேல்யூ 3 into 5 எப்படி எடுத்தாலும் சரி ஆப்ஷன்ஸ். கிளியர் சில்ட்ரன்? கிளியரா? நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பாருங்க. சேம் வே கிவன் கொஸ்டின் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துட்டாங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க ஏபியும் எக்ஸ்ஒய் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏ பி ஓகே ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 -3 4. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 2 2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெஸ்ட் ஆர்டரை செக் பண்ணுங்கள். ஹவு மெனி ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 1 cross 3. செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3 cross 1. ஸோ அப்போ டெஃபினட்டாக ஆர்டர் மஸ்ட் பி டிஃபைன்.
இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக என்ன வருங்க 1x1 மேட்ரிக்ஸ் வந்து நிற்கும். கிளியர்? ஸோ அப்போ ஆஸ் யூஸ்வலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபஸ்ட் ரோ சேம் ஃபஸ்ட்டு காலம் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? ஸோ 3 × 2 6 இதில் ப்ராடக்ட் பண்ணால் -6 + 8 தட் இஸ் வேல்யூ 8 மேட்ரிக்ஸ் 1x1 வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு xy. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 2 3 y ஃபார்ம் பண்ணிங்கன்னா 2 3 4 சேம் ஆர்டர் செக் பண்ண 1x3 இதோட ஆர்டர் 3x1. ஸோ ஃபைனலாக 1x1 ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 1 + 2 × 3 6 3 × 4 12. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 19. That's clear? What's order? 3x1. So அப்போ condition is AB + XY is equal to 2 matrix 8 plus அடுத்த matrix பார்த்தீங்கன்னா 19. ஸோ அப்போ here equate பண்ணிங்கன்னா what's the value? 18 19 27 ஸோ 28 வருது. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 3 × 2 6 -6 4 × 3 8. ஸோ 8 okay 2 6 12 18 + 19. so that value is equal to 27 will come, but 28 ன்னு போட்டிருக்கேன். so anyhow that value is equal to 27. clear my children? right, அடுத்து போகலாமா? that's all. so அந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. thank you.